செல்வன் சுமன் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். நமது அருட்கலாநிதி தேவராஜ் பருத்தியூர் புனிதர் பங்கைச் சேர்ந்த செல்வன் ஏசிலன் சுமர் அவர்கள் என்ன வீடியோ பார்க்க போறோம்டா? என்ன வீடியோ வந்தா எல்லாம் பல்ல போயிக்க பாத்தீங்க பார்க்க போறோம். அந்த கோயில் வந்து கொடி ஏறிட்டு அது இன்னைக்கு நட்கரண நாள். அதுக்காண்டி நாங்க இன்னைக்கு போறோம். இந்த கோயில்ல பாக்குறோம். என்ன நடக்குது எல்லாத்தையும் நாங்க உங்களுக்கு வீடியோ மூலமா காட்டுறோம். என்னென்ன அங்க நடக்குதோ அதை நாங்க எடுத்து உங்களுக்கு ஏனென்றா நீங்களும் அங்க வெளிநாட்டை எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்க. அதாவது கோயிலும் பேர் வந்து அந்தோணி கோயில். அதை என்னென்ன விசேஷம் நடக்குதுன்னு நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீங்க. அதை நாங்கள் உங்கள் வீடியோ வீடியோ மூலம் உங்களை நேரம் போடுது. இந்த இளைஞர் வழிபாடு அதனால கொஞ்சம் நேரம் போடுது. வெள்ளனே அப்போ கோயிலடி போய் கொண்டிருக்கேன். இப்பொழுது மங்கள் ரப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாம். இப்பொழுது மங்கள் ரப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே. இளையோட்டு எல்லாம் சுற்றுல ஒரு தெரியும். இறுதி நாளில் இறையில்லம் நாடி வந்திருக்கும் அன்புள்ளங்களே, இன்றைய நாளில் உங்கள் அனைவரையும் புனித அந்தோனியார் ஆலய இளையோராகிய நாம் எனக்காக உடைக்கப்பட்ட இயேசு எனும் மைய பொருளில் நற்கருணை ஆண்டவருக்கு விழா எடுக்க அழைத்து நிற்கின்றோம். தேவ நற்கருணை வழியே இயேசு அப்பத்தின் சாயலில் இருந்து எமது ஆன்மாவுக்கு பலகூட்டுகின்றார். இயேசுவின் உயிருள்ள பிரசன்னமாகிய நற்கருணை விருந்திலே நாம் தகுதியுடனும் அன்பின் சமூகமாகவும் கிறிஸ்துவின் மேன்மையான தியாகத்தை உணர்த்துவர்.
கொடுப்பதற்கு முதலே அள்ளி தருகின்ற ஆண்டவரே, இந்த வேளையிலே அற்புதங்களும் அரும் அடையாளங்களும் இன்று இங்கே நிகழ வேண்டும். அனைவராலும் கைவிடப்பட்டவர்கள், தீராத நோயினால் துன்புறுகின்றவர்கள், மூலை முடக்குகளிலே ஒதுக்க கடவுள் இந்த உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். தன்னுடைய ஒரே மகனை எமக்கு பெற்றுத்தர வந்தார். அதையே நாங்கள் இந்த நற்கருணையிலே உற்று பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அவன் வாழ்ந்தவர்களே, யாத்திரை அகமம் 23:25 வசனத்திலே, நீ உன் கடவுளாகிய ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், அவர் உனக்கு அனைத்தையும் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். உணவு, நீர், தேவையான அனைத்தையும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்றார். எல்லாவற்றின் மேலும் ஆசி வழங்குகின்றார். எங்கள் நடுவிலே அவர் அமர்ந்திருந்து நமக்கு தேவையானவற்றை கொடுக்கின்றார். அவன் வாழ்ந்தவர்கள் திருப்பாடல் 34 சொல்லுகின்றது, என்பதை ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள், அவரை நினைந்து நன்றி கூறுங்கள், மகிழ்ச்சியால் ஆர்ப்பரியுங்கள். இந்த வேளையிலே நாங்கள் தீவதூவ மலர்கள் கொண்டு அவரை ஆராதனை செய்ய இருக்கின்றோம். அவரை இந்த வேளையிலே போற்றி புகழ இருக்கின்றோம். ஆகவே எங்களுடைய உள்ளங்கள், எங்களுடைய மனங்கள், எண்ணங்கள், சிந்தனைகளில் இருக்கின்ற அனைத்தையும் ஒப்புக் கொடுப்போம். இந்த தீபதூவ மலர்கள் கொண்டு ஆராதனை செய்கின்ற பொழுது என்னுடைய தனிப்பட்ட வாழ்வை ஒப்புக் கொடுப்போம், குடும்பத்தை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் எங்களை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டாம். இந்த இடத்திலே, இந்த நேரத்திலே எங்களுடைய தனிப்பட்ட வாழ்விலும் குடும்பத்திலும் அங்கே நான் இருக்கின்றேன் என்று மொழிந்த தெய்வம் அவர் எங்கள் மத்தியிலே உயிருள்ள
முடக்குவாதமற்றவர்கள், கேட்காதவர்கள் என பலர் ஆண்டவரை நெருங்கி வந்த வேளையில் எல்லாம் ஆண்டவர் குணமளித்தார். அவர்களுடைய நம்பிக்கையினால் அவர்கள் குணம் பெற்றார்கள். இந்த வேளையிலும் நாங்களும் ஆண்டவரை நோக்கி நம்பிக்கையோடு வேண்டுமா, என்னை குணப்படுத்த, நம்மை குணப்படுத்தும் என்று. இயேசுவே இது இரண்டாவது நிகழ்ச்சி. அதாவது கோயில்ல கடைசி நாள் நாங்க போறோம். அங்க என்னென்ன நடக்குதோ அதையும் காட்டுறோம். அதே மாதிரி நாங்க என்னென்ன சாப்பிடுறோமோ அதையும் உங்களுக்கு காட்டுறோம். கடைசி சரி சரி. இதாவது இதான் இந்த உடுப்பு, இது அப்பா அந்த உடுப்பு பாருங்க. சரிதான பாக்க நாங்க அங்க போய் பார்ப்போம். வீடியோ தொடரும். பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாய இயேசுவாமி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது போய்கொண்டே இருக்கிறேன். உம்முடைய திருவயிற்றின் கனியாய இயேசுவாமி பெற்றவரே. திருப்பாடல் 89 பல்லவி. ஆண்டவரின் பேரெம்மை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவர் இவர் 2023 ஆண்டிற்கான உயர்தர பரீட்சையில் உயிரியல் தொழில்நுட்ப பிரிவில் 3 பாடங்களிலும் விசேட சித்தியை பெற்று 3A யாழ் மாவட்டத்தில் முதலாவது இடத்தினை பெற்று பெற்றோருக்கும் கற்ற பாடசாலைக்கு நமது ஆலயத்துக்கும் பெருமை சேர்த்துள்ளார். இவரை வாழ்த்தி வரவேற்கின்றோம். செல்வன் சுமன் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். அவருக்கான வாழ்த்து பாவினை நமது அருட்கலாநிதி தேவராஜா ரவிராஜ் அவர்கள் அடிகளார் அவர்கள் வழங்கி வைக்கின்றார். அடுத்ததாக அதற்கான அன்பளிப்பினை எமது பங்கு தந்தை அவர்கள் வழங்கி வைக்கின்றார். நன்றி.
அடுத்ததாக கௌரவம் பெற அழைக்கின்றோம். என்ன நடந்தேன் பார்த்துருக்கேன் வீடியோவில் பார்த்தேன். எனக்கும் என்ன இது சொல்லு அதே தந்தேன் ஏஎல் வந்து பாஸ் பண்ணி நான் எங்கட பங்குச்சு ஏஎல் பாஸ் சரி இப்ப சுக்கு வாசிச்சு காட்ட போறேன் உங்களுக்கு என்ன எழுதி இருக்கு கிட்ட கொண்டு அவன் பிள்ளையா வாசிச்சா பருத்தியூர் புனிதர் பங்கைச் சேர்ந்த செல்வன் ஏசிலன் சுமர் அவர்கள் உயர்தர பரீட்சையில் உயரியல் தொழில்நுட்பம் சித்திகளை அடைந்து யாழ் மாவட்டத்தில் முதலாவது இடத்தையும் பெற்று தனது பெற்றோருக்கும் கல்வி கற்ற பாடசாலைக்கும் எமது புனிதர் பதிவுக்கும் பெருமை சேர்த்து உள்ளார். இவரை நாம் வாழ்த்துகிறோம். மேலும் தொடர்போகும் சரி இப்ப வாசிக்கிறேன்னு சொல்லல சரி ஓகே ஓகே இதுவும் மற்ற
அன்பளிப்பு பணம் தான் எவ்வளோன்னு சொல்லுவாங்கன்னா அது எங்களுக்கு எவ்வளோ இருந்தாலும் அது பெரிய இதான் அதை விட முக்கியமான இது சொல்லுங்க அதில் அப்படிதான் நீங்கள் சொல்லுங்க. இல்லை முக்கியமானது எங்கள் ஐயா இது ஒரு சேர வேண்டியது தான். அவர் வந்து அவர்கிட்ட கையெல்லாம் கொடுக்க வேண்டியது. இருந்தாலும் அவர் எப்படியும் இங்கே கூட இருக்கிறாரான அது சொல்லுங்கள். ஆண்டவருக்கு நம்பிக்கை சொல்லிக்கிறோம். எல்லாத்துக்கும் எங்களுக்கு கிடைக்காது. ஓகே ஓகே அப்போ முடிச்சு விடுங்க. இந்த வீடியோ இந்த கருத்துக்களை மறக்காம போன் பட்டு வாசிச்சு முடிச்சு இந்த வீடியோ எனக்கு கருத்துக்களை மறக்காம போன் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அது நடக்குங்க. மறக்காம ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது வீடியோ சந்திப்போம். பாய்.